ஆத்ம வணக்கம். சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவெம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி. இறைவனின் பெயரால் உண்டாகும் வேற்றுமைகளும் சண்டை சச்சரவுகளும் நீங்கும். ஜாதி மத வேறுபாடு அகன்று மதம் ஈஸ்வர மதம், ஜாதி மனிதன் என்று உணரப்படும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஆதியில் உள்ள நிலைமை அடையப்பெறும். ஒருவருக்கொருவர் மீது நம்பிக்கையும் அனைத்துலக ஒருமைப்பாடும் நடைமுறையில் வரும். உலக நலனும் உலக அமைதியும் கைவரப்பெறும். இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற சித்தவித்தை தத்துவம் பற்றி அறிவதற்கு இச்சிற்றேடு பெரிதும் உதவும் என்பது திண்ணம். இறுதியாக ஒரு சம்பவத்தையும் தெரிவிக்கின்றோம். மதுரை நிகழ்ச்சி ஒன்றில் சுவாமிகள் உரையாற்றும் பொழுது, நாம் கூடை நிறைய உப்பு கொண்டு வந்தோம், வந்தவர்கள் உப்பைத்தான் வாங்கினார்களே தவிர உப்பு கூடையை யாருமே வாங்கவில்லை என்று கூறினாராம். அதாவது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தான் அக்கூடை. அதை கடைபிடித்து வந்தால் அதுவே சித்தவித்தை என்னும் பயிருக்கு வேலியாக அமைந்து நல்ல வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மருத்துவர் ஒருவர் நோயாளிக்கு மருந்து கொடுக்கும் பொழுது சில பத்திய முறைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவர் சொன்ன நடைமுறைகளை நோயாளி பின்பற்ற வேண்டும். அப்படியானால்தான் மருந்தின் முழுமையான குணம் கிடைத்து அவருக்கு நோய் நீங்கும். அவற்றை பின்பற்றாவிட்டால் நோய் முற்றிலும் குணமாகாது என்பது உண்மை. மரணம் என்பது ஒரு நோய். அந்த நோய் நீங்குவதற்குரிய மருந்துதான் சித்தவித்தை. நடவடிக்கை கிரமங்களான பத்தியத்தை தவறாமல் கடைபிடித்தால்தான் மரணம் என்ற நோய் நீங்கி மோட்சம் பெறலாம். அதாவது பந்தத்தில் இருந்து விடுதலை அடையலாம். இல்லாவிட்டால் முழுமையான பலன் கிடைக்காது. காலப்போக்கில் இறைவனை வழிபடும் உண்மையான வழி மறைந்து போயிற்று. அறியாமையாலும் மூட நம்பிக்கைகளாலும் சிலைகளை இறைவன் என்று எண்ணி மக்கள் வழிபட ஆரம்பித்தனர். இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று எண்ணி குதிரைகள், ஆடுகள், கோழிகள் போன்ற ஜீவிகளை கொன்று இரக்கமின்றி கொடூரமான செயல்களை செய்து வந்த காலங்களில் புத்தர் போன்ற மகான்கள் அவதரித்தனர். அவர்கள் மக்களின் அறியாமையை அகற்றி ஞானோதயம் பெறுவதற்குரிய சரியான மார்க்கத்தை மக்களுக்கு புலப்படுத்தினர். அந்த உண்மையான மார்க்கமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் மறையலாயிற்று. சுவாமிகள் பகீரத பிரயத்தனம் செய்து அந்த உயர்வான மார்க்கத்தை கண்டுபிடித்தார். அதனால் உலகத்தில் எந்தெந்த மகான்கள் தோன்றியிருந்தார்களோ அவர்களெல்லாம் சொன்னது முன் சொன்ன ஒரே மார்க்கம்தான் ஆகும். அந்த மார்க்கத்தையாகும் இப்பொழுது நாம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருப்பது. இதாகும் உண்மை என்று சுவாமிகள் அறிவித்துள்ளார். அந்த மார்க்கம்தான் சித்தவித்தையாகும். எனவே யாவரும் சித்தவித்தை உபதேசம் பெற்று நடவடிக்கை கிரமங்களின்படி நடந்து ஆக்கமடைந்து இன்புற்று இனிதே வாழ்வீராக. புதுத்தலைவர் சித்த சமாஜம். சித்தவித்தை தொடரும். ஆத்ம வணக்கம்.